சைவத்தினுடைய அடிப்படை நாதமே அன்புதான் என்பதை மிகவும் ஆழமாக 63 வரலாற்றோடு கண்ணப்ப நாயனாருடைய என்னப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னொப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தன்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீட்டற்கே சென்றூதாய் கோத்தும்பி என்கின்ற அந்த உன்னத அன்பு நிலையை எடுத்து சென்ற குழந்தைக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய மாநாட்டிலே வடக்கு கிழக்கு மலையகத்திலே இருந்து பலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வடக்கை சேர்ந்தவர் என்றாலும் கொழும்பில் எங்களுடைய இலங்கையினுடைய தலைநகரிலே இருந்து கொண்டு இலங்கை சைவநெறி கழகத்தின் ஊடாக அரிய பல பணிகளை ஆற்றி கொண்டிருப்பவர் மருத்துவர் பிரதாபன் அவர்கள். அவர்களை இப்போது சைவநெறி கழகத்தினுடைய தலைவர் மருத்துவர் ஈசான தேசிகர் கி பிரதாபன் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு வேண்டிக் இலங்கையிலே சைவ பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற தென்கையிலை குருமகா சன்னிதானம் பெருமகனாரினம், சிவகுரு ஆதீனம் குருமகா சன்னிதானம் பெருமகனாரினையும், திருநாவுக்கரசு ஆதீன குருமகா சன்னிதானம் பெருமகனாரினையும், ஏனைய சைவ சன்னியாசிகளையும், இங்கு வருகை தந்திருந்த சிவாச்சாரியார் பெருமக்களையும் ஏனைய சைவ சான்றோர்களை எல்லாம் வணங்கி இந்த அவையை மிக செவ்வனை அமைத்து எம்போன்றவர்களை எல்லாம் அன்போடு அழைத்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறையினுடைய தலைவர் கலாநிதி திரு பொன்னுத்துறை சந்திரசேகரம் ஐயா அவர்களையும், எம்போன்ற சிறியவர்களெல்லாம் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்ற போது அதற்கான வழியை காட்டுகின்ற பெரியவர்களாக விளங்குகின்ற மகான்கள் பலர், பெரியவர்கள் பலர், அந்த வழியிலே மகாவித்துவான் அருணைவடிவேல் முதலியாருடைய திருக்குமாரராக விளங்குவதோடு அவருடைய வழியில் நின்று சைவத்தை தாவித்துக் கொண்டிருக்கின்ற சிவத்திரு அருணை பாலரவாய் பெருமகனாரினையும் வணங்கி இந்த அவையை மிகவும் சிவனே செய்து கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவ மகாசபை, சைவம் என்ற சொல்லை இந்த மண்ணிலே மீண்டும் மலரச் செய்து கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவ மகாசபையினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர், பொருளாளர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டி இந்த அவையின் கண் சில விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அன்பர்களே, திருமந்திரம், திருவாகிய மந்திரம், திருவைத்தரும் மந்திரம் இப்படி என்றெல்லாம் பொருள் சொல்லப்படும். திருவாகிய மந்திரம் பண்பு தொகையிலும் திருவைத்தரும் மந்திரம் என்ற 2ஆம் வேற்றுமை தொகையிலும் சொல்வார்கள். இந்த திருவாகிய மந்திரம் அல்ல திருவைத்தரும் மந்திரம், திரு என்றால் என்ன அப்படி என்றும் போது, உனக்கு அன்பருள்ளாம் சிவம் பெறும் திரு எய்திட்டிலேன் அப்படி என்கின்றார் மாணிக்க வாசகர் பெருமகனார். திரு என்பது சிவஞானம், சிவருமானை அடைவதற்குரிய வழி. மந்திரம் என்றால் என்ன? பதிவாக்கியம். இப்ப மானிடர்கள் செய்வதெல்லாம் பாசவாக்கியம், இறைவனே நின்று அருளுவது பதிவாக்கியம். எனதுரை தனதுரையாக என்று திருஞான சம்பந்தர் பெருமான் சொல்வார். எனவே நாயன்மார்களை அதிட்டித்து சிவபெருமான் அருளிய நூல்கள் தான் 12 திருமுறைகள். நாயன்மார்கள் கருவிகள். அந்த வகையிலே இவையெல்லாம் சிவபெருமான் அருளிய நூல்கள். எனவே மந்திரம் என்பது பதிவாக்கியம் அப்படி என்று பொருள் கொள்ளப்படும். இந்த திருமந்திரத்திற்கு திருமூலர் ஏதேனும் பெயர் வைத்திருக்கின்றாரா அப்படி என்று சிந்திக்கின்ற போது, தமிழ்நாட்டிலே பல ஏட்டுச்சுவடிகளை 15 ஏட்டுச்சுவடிகளை பரிசோதித்து அதிலே 14 ஏட்டுச்சுவடிகளில் மூல ஏட்டுச்சுவடிகளில் இருப்பதைக் கண்டு சில விடயங்களை தொகுத்து செம்பதிப்பாக எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் ஒரு பெரியவர், முனைவர் சுப அண்ணாமலை என்கின்ற ஒரு பெரியவர். அவர் குறிப்பிடுகின்றார், பெற்ற சதாசிவம், செப்பும் சதாசிவம் எனும் பேர் எனும் இப்பெயர் பெற்று அப்படி என்று திருமந்திரத்திலே இருப்பதாக மூல ஏடுகளில். ஆனால் இன்றைய ஏடுகளில், இன்றைய பதிப்புகளில் செப்பும் சிவாகமம் அப்படி என்று இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். திருமூலர் ஏனைய பாடல்களில் ஆகமம் செப்பலுற்றேனே இப்படி என்றெல்லாம் சொல்கின்றார். எனவே சதாசிவ ஆகமம் என்பது திருமந்திரத்துக்கு திருமூலர் வைத்த பெயர் அப்படி என்பது அப்பெரியவருடைய ஒரு முடிவு. இது அறிஞர் உலகம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இப்போது பெரிய புராணத்துக்கு எடுத்தால் எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யலால் அப்படி என்பார் சேக்கிலார் பெருமான். எனவே பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் அப்படி என்கின்ற பெயர் இருக்கின்ற போதும் பெரிய புராணம் என்ற பெயர் சேக்கிலார் பெருமானுடைய வாயிலாகவே வந்திருக்கின்றது அப்படி என்பது ஒரு முடிவு.
அந்த வகையிலே திருமந்திரத்துக்கு திருமூலருடைய வாயிலாக இப்படி ஒரு பெயர் அமைந்திருக்கின்றதோ என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் எங்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டிலே வீரசைவ மரபிலே ஒரு பெரியவர் இருந்தார், அடிகளாசிரியர் என்கின்ற ஒரு பெரியவர். அவர் மிகப்பெரிய ஒரு தமிழறிஞர். அவர் தன்னுடைய திருமந்திரம் 30 உபதேசம் அப்படி என்கின்ற நூலிலே சில விடயங்களை அருமையாக சுட்டி காட்டியிருக்கின்றார். அதுகொண்டு நான் பார்த்தபோது யாப்பரங்கல விருத்தி என்கின்ற நூலிலே ஒரு பாடல் இருக்கின்றது. யாப்பரங்கல விருத்தி என்கின்ற நூல் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதாகவும் 11ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நூலிலே ஒரு பாடல் இருக்கின்றது. இலை நலமாயினும் எட்டி பழுத்தால் குலை நலம் ஆம்கனி கொண்டு உண்ணலாகா விலையால் முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் வினையுடை நெஞ்சினை வேறு கொளீரே அப்படி என்கின்ற ஒரு பாடல். திருமந்திர பாடலை அங்கு யாப்பரங்கல விருத்தியிலே உதாரணமாக காட்டியிருக்கின்றார்கள். 11ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த யாப்பரங்கல விருத்தி நூலிலே இதிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்னென்றால், அடிகளாசிரியர் காட்டுகின்றார் என்னவென்றால், அந்த விலையால் அப்படி என்கின்ற சொல் இன்றைய பதிப்புகளில் இல்லை. இது ஏன் அப்படி என்று சிந்திக்கின்ற போது, திருமந்திரம் அதாவது திருமந்திரம் அமைக்கப்பட்டிருப்பது நாச்சீர் அடியில் வருகின்றது. அதாவது அளவடி என்கின்ற யாப்பிலக்கணத்திலே கலிவிருத்தம் என்கின்ற யாப்பு அமைப்பிலே வருகின்றது. எனவே அந்த விலையால் என்கின்ற சொல் இருக்கின்றதனால் அந்த அமைப்பு வரவில்லை அப்படி என்று விட்டு அந்த சொல்லை நீக்கிவிட்டார்கள் போலும் அப்படி என்பது அந்த அவருடைய நூலை படிக்கும் போது ஏற்படுகின்ற ஒரு விளக்கம். இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படி என்றால், அறிஞர் உலகம், திருமந்திரத்தை ஆராய்கின்ற அறிஞர் உலகம் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஒன்று என்னவென்றால், யாப்பரங்கல விருத்தியிலே என்ன சொல்கின்றார் என்றால், இந்த இலக்கண விதிகளை மிகுத்தோ குறைத்தோ செய்யக்கூடிய அதிகாரம் இருடிகளுக்கு உண்டு அப்படி என்று யாப்பரங்கல விருத்தி எழுதிய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இதிலே இருடிகள் அல்லாதவர்கள் செய்தால் அது ஆரிடப்போலி என்றும், இருடிகள் செய்தால் ஆரிடம் அப்படி என்றும் சொல்கின்றார். இதில் ஆரிடப்போலிக்கு திருமந்திரத்தை இந்த பாடலை அவர் உதாரணம் காட்டுகின்றார். இங்கு ஒரு சிக்கல் வருகின்றது. அந்த யாப்பரங்கல விருத்தி எழுதியது ஒரு சமண முனிவர், அவருக்கு சைவ நுட்பங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எங்களுடைய நாயன்மார்கள் இருடிகளுக்கும் மேற்பட்டவர்கள், பதிவாக்கியத்தை அருளியவர்கள். எனவே இருடிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நாயன்மார்களுக்கு இருக்க மாட்டா அப்படி என்று நினைப்பது பெருந்தவறு. உதாரணத்துக்கு சேக்கிழார் பெருமான் கூட உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை அப்படி என்கின்ற அந்த இலக்கண தொல்காப்பிய விதியை மீறி கண்ணப்ப நாயனார் புராணத்திலே தாழ்ந்த பூமியை கையாள்வார். அதனால் தான் அவர் தெய்வ சேக்கிழார் அப்படி என்று போற்றப்படுகின்றார். எனவே இந்த இலக்கண விதிகளை மீறுகின்ற உரிமை அருளாளர்களுக்கு உண்டு. அந்த வகையிலே திருமந்திரத்திலே, அதாவது திருமூலர் இந்த இடத்திலே அவர் அந்த இலக்கண விதியை கடந்து அவர் அமைத்திருக்கின்றார். அதனால் தான் அது 11ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட யாப்பரங்கல விருத்தி நூலிலே அது உதாரணமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைய பதிப்புகளில் அது இல்லை. எனவே அது பற்றி ஒரு சிந்திக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு உண்டு. அதற்கடுத்ததாக மகாவித்துவான் அருணைவடிவேல் முதலியார் பெருமான் எங்களுக்கு மிக சிறப்பான உரையை தந்திருக்கின்றார். இன்று இலங்கையிலே கிடைக்கின்ற திருமந்திர உரைகள், இன்று எங்களுக்கு இலகுவாக ஒரு புத்தக கடைக்கு சென்றால் கிடைக்கக்கூடிய திருமந்திர உரைகளிலே ஆசை அறிமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிமின்கள் அப்படி என்கின்ற அந்த பாடலுக்கு சிவருமானிடத்தில் அன்பு வைக்காதீர்கள், இப்படித்தான் பொருள் எழுதியிருக்கின்றார்கள். அதுதான் இன்று எல்லோரும் இலங்கையிலே கிடைக்கக்கூடிய அத்தனை திருமந்திர பதிப்புகளிலும் அதுதான் பொருளாக இருக்கின்றது. அப்ப இதற்கு உண்மையான சிறப்பான பொருள் என்னவாக இருக்கும்? சிவருமானோட ஆசை வைக்காவிட்டால் பற்றுக பற்றட்டான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு திருக்குறளிலே சொல்கின்றார். ஒரு பற்றை விட வேண்டும் என்றாலே சிவருமானில் பற்றி வைக்க வேண்டும். காரைக்கால் அம்மையார் படிக்கின்றார், மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். அப்ப சிவபெருமான், அதாவது ஒருவர் பேரின்பத்தை தருவார், இன்னொரு உயிர் பேரின்பத்தை பெறுகின்றது, இறைவன் பேரின்பத்தை தருகின்றார் என்றால் பேரின்பத்தில் பற்றிருந்தால் தான் நாங்கள் அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போம். அவ்வாறு இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால் மீண்டும் ஆணவம் பிடித்துவிடும். அது சைவ சித்தாந்தத்தின் நுட்பமான ஒரு விடயம். ஏனென்றால் ஆணவமும் எப்போதும் உள்பொருள்.
எனவே இந்த சைவ சித்தாந்தத்துக்கு முரணாக சிவருமானிலேயே பற்றி வைக்காதே என்று சொன்னால் அது என்ன அப்படி என்றும் போது மகாவித்துவான் அருணவடிவேல் முதலியார் பெருமானார் அருமையாக அதுக்கு விளக்கம் தருகின்றார். சிவனிட தாயினும் என்று ஏழனுருவிலும் பொருள் சொல்லலாம், ஆனால் அப்படி அமைக்காமல் சிவனோடு அப்படி என்று மூன்றனுருவிலே அங்கு அந்த சொல் இணைக்கப்பட்டிருப்பது, புணர்ச்சி செய்யப்பட்டிருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிவபெருமானோடு விளங்கும் போதும் எங்களுக்கு வேறு உலகியல் பொருட்களில் அன்பு வந்து விடக்கூடாது, ஆசை வந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு சுந்தரர் பெருமான் திருக்கைலாயத்தில் இருக்கும் போது ஆசைப்பட்டார், சிவபெருமானோடு தான் திருக்கைலாயத்தில் இருந்தவர், வந்து விட்டார். இதனை அருணைவடிவேல் முதலியார் பெருமான் அருமையாக காட்டியிருக்கின்றார் இந்த உதாரணம். ஆனால் இலங்கையில் அப்பெருமானாருடைய நூல்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இதை தருமபுர குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருட்கருணைக்கு இந்த செய்தி செல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றேன். ஏனென்றால் தருமபுர குருமகா சன்னிதானம், அதாவது தர்மபுரத்தினுடைய ஆதீனத்தினால் 12 திருமுறைக்கும் உரை எழுதி இருக்கின்றார்கள். அதில் அருணவடிவேல் முதலியாருடைய மகாவித்துவான் அருணவடிவேல் முதலியார் பெருமானுடைய உரை இருக்கின்றது. அவை எத்தனையும் இலங்கையில் எங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு வழி செய்து தர வேண்டும். ஏனென்றால் இன்று இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைக்கு நம்போன்றவர்கள் ஏதேனும் அமைப்புகளினூடாக அவற்றையெல்லாம் இறக்குவித்தாலும் சாதாரண விலையிலே நாங்கள் எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது மிகவும் கடினமான ஒரு பணியாக இருக்கின்றது. இப்போது இறக்குமதி வரிகள் எல்லாம் அதிகரித்து விட்டன. எனவே தர்மபுர குருமகா சன்னிதானத்தினுடைய கவனத்துக்கு தம்பிரான் சுவாமிகள் அவருடைய அருட்கரணைக்கு தம்பிரான் சுவாமிகள் எடுத்துச் செல்ல வேண்டும். இலங்கைக்கு அந்த நூல்களை 12 திருமுறையினுடைய உரை நூல்கள் அத்தனையும் எங்களுக்கு குறைந்த மலிவு விலையே இல்லாமல் கொடுத்தால் அதனுடைய அருமை தெரியாமல் போய்விடும். எனவே கழிவு விலையிலே, அதாவது குறைந்த விலையிலே இங்கிருக்கின்ற சைவர்கள் எல்லாம் பெறக்கூடிய மாதிரி அத்தனை புத்தக சாலைகளுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி செய்தரல வேண்டும் என்று வேண்டி இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை தந்த அகில இலங்கை சைவ மகாசபைக்கும் அதனுடைய பொதுத் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் மருத்துவர் பரா நந்தகுமார் அவர்களுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறையினருக்கும் அதனுடைய தலைவர் கலாநிதி பொன்னுத்துறை சந்திரசேகரன் பெருமானாருக்கும் நன்றி கூறி விடைபெற விரும்புகின்றேன். விடைபெற முதல் ஒரு விடயத்தையும் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். அருமையான பெயர்கள். பாலரவாயர் அப்படி என்றும் போது எவ்வளவு இனிமையா இருக்கின்றது. சந்திரசேகரம் ஐயா போது எவ்வளவு இனிமையா இருக்கின்றது. பாலவராயர் பெருமானார் போது எவ்வளவு இனிமையா இருக்கின்றது. இன்றைய எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் தமிழ் பெயர் வைக்கவே நாங்கள் தயங்கி நிற்கின்றோம், இறைவனுடைய பெயர் வைக்க தயங்கி நிற்கின்றோம். அப்படிப்பட்ட அருமையான பெயர்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர் சந்ததியிலோடு மறைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அருளாளர்கள், அதாவது ஆப்த வாக்கியம் என்று சொல்வோம், உயர்ந்தவர்கள் எண்ணத்தை வைத்தாலும் அது மந்திரம். அந்த வகையிலே உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் வைக்கின்ற பெயர் தான் மந்திரம். அல்லது குருமகா சன்னிதானங்கள், சிவாச்சாரியர் இவர்களிடம் சென்று நீங்கள் என்னத்தை கேட்டாலும் அவர்கள் ஒரு பெயர் வைத்தால் அது மந்திரம். நாங்கள் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் என்று பார்ப்பது இப்போது வந்த ஒரு புது நடைமுறை. இதனால் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தின் பெயர்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்களை தமிழில் எழுத முடியவில்லை, உச்சரிக்க முடியவில்லை. தமிழ் மரபே ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இப்படிப்பட்ட பெரியவர்களுடைய பெயர்களை சிந்திப்பதே எங்களுடைய என்ன சொல்றது, அது ஒரு மந்திரமாக எங்களை உயர்த்தும் என்று நினைத்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பல செய்திகளை உறக்க சொல்லுகிறதிலே மருத்துவர் பிரதாபன் அவர்களுக்கு ஒரு தனி முத்திரை உண்டு. அந்த வகையிலே இறுதியாக அவர் ஒரு செய்தியை சொன்னார். அதை நான் நினைக்கிறேன் எங்களுடைய தருமபுரம் ஆதீனமும் தொட்டு சென்றார். நாங்கள் சாத்திரத்துக்களே போது மூழ்கி கிடக்கிறோம். தங்கு டிங்கு என பெயர்களை வைக்கின்றோம். குறையாக வைக்காதீர்கள். ஆங்கிலம் முதல் வந்ததா அதில் உங்களுடைய விதைக்க விட்டு விடுகிறேன். ஆங்கிலம் முதல் வந்ததா சாத்திரம் முதல் வந்ததா என்றால் சாத்திரம் என்றே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அவ்வாறென்றால் நாங்கள் தமிழ் ஒளிமரபுக்கு மாறான சொற்களை பெயர்களிலே வைக்கின்றோம். விரும்பினால் கூட்டளத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெயர்கள் எல்லாம் நான் முதலே சொன்னது போல அனைவருக்கும் சிவ என்று தான் தொடங்கினார்கள். நீங்கள் அதற்காக பழைய பெயர்களை வைக்க வேண்டியதில்லை. அதை நல்ல, அதாவது நளினமான நல்ல பெயர்களை, சிவப்பெயர்களை, தமிழ் பெயர்களை வைக்க முடியும். அதையும் உங்களுடைய செய்திக்கு பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக எங்களுடைய அறநெறி ஆசிரியர்கள், இளம் பெற்றோர்கள் அதை கருத்தில் கொள்வீர்கள் என்று மனமாற நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு ஆங்கிலேயரும் தமிழ் பெயர் வைப்பதில்லை, ஒரு சிங்களவரும் தமிழ் பெயர் வைப்பதில்லை. ஆனால் நாங்கள் எந்த பெயரோ வையாமல் வைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் மனங்கொள்ள வேண்டும். தமிழிலே